ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாத்தையும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால தான் வாய்ஸும் இப்படி இருக்குது. ஸோ இந்த விலாகில் வந்துட்டு இந்த ஈதோட செலிப்ரேஷன் தான் உங்கள் கூட இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஈதுக்கு எனக்கு எப்படி போச்சு, நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ ஸ்கெடியூல் ரொம்ப ப்ராப்பராக போட்டு வச்சுருந்தாலுமே லாஸ்ட் மினிட்டில் கொஞ்சம் கொலாப்ஸு சொதப்படுறது இது எல்லாமே ஆப்வியஸ்லி நடக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் வந்துட்டு என்ன வேலை எல்லாத்தையும் முடித்து வச்சுருந்தாலுமே அந்த ஈதுக்கு முதல் நாள் வாங்க வேண்டியது ஏதாவது ஒன்று விட்டு வச்சுருப்பேன். ஸோ அதை வாங்கிறதுக்காக மயிலாடுதுறையில் இருக்க மெட்ரோ தான் போயிருந்தேன். இதுக்கு முந்தின நாள் ஸோ எல்லாத்தையுமே வாங்கணும் அப்படின்றதுனால நோட் பண்ணிட்டு போயிருந்தேன் விட்டதெல்லாம். ஸோ எல்லாத்தையுமே அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு எனக்கு ஈத் அன்னைக்கு வந்துட்டு பிரியாணிக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இயர் வந்துட்டு என்கிட்ட ஸ்பெஷலாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி, அவங்களுக்கு நம்ம பிரியாணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கான பாக்ஸஸையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த ஈத் டைம்லலாம் எனக்கு பயங்கர கோல்டு, சுத்தமாக பேச முடியாத அளவுக்கு இருந்துச்சு என்னோடய த்ரோட்டு. மார்னிங் பெருநாத்தொலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே நான் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ரொம்ப விருப்பமானதுன்னே சொல்லுவேன், இட்லியும் இந்த மட்டன் கிரேவியும். ஸோ அதுக்காக நான் மட்டனும் சிக்கன் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஈத் அன்னைக்கு வந்துட்டு இங்கே மட்டன் ஷாப்பெல்லாம் இருக்காது. ஸோ அதனால முதல் நாள் நைட்டே வந்துட்டு சிக்கன் மட்டன் எதெல்லாம் வாங்கணுமோ அதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லி ப்ரீ பிளான்டாக இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் பிளான்டாக இருந்தது. ஆனால் அங்கே அப்பப்போ கொஞ்சம் சறுக்குச்சு. ஸோ எல்லார் வீட்லேயும் எங்கள் சைடில் ஈத் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வட்டலப்பம், இட்லி, பரோட்டா, கோஸ் பரோட்டா இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இட்லி, பரோட்டா, வட்டலப்பம், கடல் பாசி கூடவே வந்துட்டு சுழியன் என்னோடய ஃபேவரெட். ஸோ அதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடலைப்பருப்புலாம் ரெடி பண்ணியிருந்தேன். லாஸ்ட் மினிட்ல நான் பண்ணல, கடையில் வாங்கிக்கிட்டேன். நாள் தொழிலோட டைமிங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 7 o'clock சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நைட்டில் பார்க்குற வேலையை முடிச்சிடலாம், இல்லைனா கொஞ்சம் ஏர்லியாக 4 மணிக்கு எழுந்து சில வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி டைம் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். மட்டனுக்கு வேக வச்சுட்டு அப்படியே சைடில் தேங்காய் வந்துட்டு அதையும் அரைச்சி வச்சுட்டு அப்படியே இந்த பரோட்டாக்கும் பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இவங்க கொஞ்சம் கம்மரி ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்க ஊறி அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வரட்டும் அப்படின்ற மாதிரி இந்த பரோட்டா டோவையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நான் தூங்க போணுச்சு. டைமிங் வந்து ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தூங்க போனால் தான் மார்னிங் வந்து ஒரு 3:30, 4 o'clock எழுந்திருக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு சமத்தை தூங்க போயிட்டு மார்னிங் எழுந்து வந்தால் அது கிடக்கட்டுன்னு டைம் ஓடிடுச்சு. ஒரு 4 o'clock தான் எழுந்தேன். ஸோ எகெயின் வந்து நான் நைட்டே வந்துட்டு கருப்பட்டி வட்டலப்பம் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு கருப்பட்டி வட்டலப்பம் பிடிக்கும் அப்படின்றதுனால. பட் ஏன் அம்மாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அம்மாக்காக எகெயின் வந்துட்டு வட்டலப்பம் மார்னிங் நான் ரெடி பண்ணேன். நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ போட்டு பண்ணும்போது அது அம்மாவுக்கு வந்து விருப்பமாக இருக்காது. ஒயிட் சுகர் போட்டு பண்ணால் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு, மோஸ்ட் ஆஃப் முஸ்லீம்ஸ் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், இப்போ பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல, ஹனிபா சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணி விடுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி பண்ணல. லேப்பில் ஜஸ்ட்டு தக்பீர் மட்டும் ப்ளே பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு இந்த பஹூர் போட்டிருந்தேன். ஸோ மார்னிங் அந்த வைப் நல்லாயிருக்கும்ல, ஈத் மார்னிங் ஸ்மெல்லாம் நல்லாயிருக்கும். கூடவே அந்த அரோமா கேண்டில் வாங்கியிருந்தேன். இதோட அரோமா வந்துட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இது வந்து பாப்பாவோட ட்ரெஸ், அவங்களோட ஆக்சசரிஸ் அவங்கள ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் ஹைசீனும் வந்துட்டு கடன்னு கிளம்புனோம். அவர் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சோதிச்சாருன்னு தான் சொல்லணும். இதுதான் ஹைசீனுக்கு நான் வாங்கின குர்த்தா. ஸோ ஈத்காக வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு 1 year இருக்கச்சு இந்த மாதிரி குர்த்தா போட்டிருந்தோம். அவனோட பர்த்டேக்கு வாங்கியிருந்தோம். ஸோ அப்போ வந்து வேர் பண்ண மாட்டேன்னா சரி, அப்போ தான் நான் சின்ன பிள்ளை மாட்டேன்னு சொன்னால் இப்போ வந்து போட்டுப்பான் அப்படின்ற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். பட் போட்ட உடனே குத்துது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஆளுக்கு. ஸோ உள்ளே வந்துட்டு டிஷர்ட்டு, ட்ரௌசர் எல்லாத்தையுமே போட்டு தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த சிம்பிளான காட்டன் ட்ரெஸ். சரி, நம்ம தொழுதுட்டு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலான்னு ஹைசீனுக்கு இந்த ஒரு நார்மல் ஒரு டிஷர்ட் அண்ட் ட்ரௌசர் தான் வேர் பண்ணி விட்டுருந்தேன். சார் ரொம்ப ஏர்லியாக எழுப்பி விட்டேன். பாவம் பிள்ளை இந்த நேரத்தில் தான் தூங்கும். ஃபைனலி நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். ஹைசீனை ஃபஸ்ட்டு நான் தொழுகைக்கு அழைச்சிட்டு போகலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சமத்தா உட்கார பிள்ளை கிடையாது அப்படின்றதுனால எங்கள் அத்தை வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால தொழுகை போகல. ஸோ அவங்கள்ட்ட விட்டுட்டு நான் மட்டும் தொழுகை கிளம்பியாச்சு. 7:30 சொல்லி ஃபைனலி 8 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரையும் பார்க்கறதுனால ஒரு வார்ம் வெல்கமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேரை பார்த்தேன், தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அப்படியே அன்போடு பேசினதெல்லாம் பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ்னு என்னோடய ஈத் தொழுகையை முடிச்சுட்டு நம்ம எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு
ஸோ நானும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். தொழுவ போகும்போது வெறும் டேட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டு போனேன். சாப்பிட்டே போயிருந்துருக்கலாம். பட் டைம் இருக்காதோ அப்படின்ற பதட்டத்தில் ஸோ சாப்பிடாம கிளம்பிட்டேன். வந்த உடனே நாங்கள் சாப்பாடு கொஞ்சம் இங்கே நெய்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நானும் ஹைசினும் இன்றைக்கி ஒரு பொடி அப்படிங்கிற மாதிரி மார்னிங் சாப்பிட்டாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இவ்வளோ ஹெவியாக இருக்கிறதுனால நான் வந்து லாஸ்ட் இயர் இதுக்கெலாம் வந்துட்டு லன்ச் வந்து நான் எதுவும் பெருசாக பண்ணல. ஸோ ரொம்ப எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணிக்கிட்டாச்சு. பட் இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோடய சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு எங்கே பிரியாணி அப்படின்னு கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம லன்ச் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த ஈத் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹைசீனுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் டு ஒர்க் அப்படின்ற மாதிரி பிரியாணி பண்ண வந்துட்டேன். ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் சொல்லலாம். ஒரு மரக்க நெய்சோறு ஆக்கின அனுபவம் இருக்குது. அதை வச்சு இன்றைக்கி ஒரு 2 படி பிரியாணி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அலோனாக நான் மட்டும் துணிஞ்சு இறங்கிட்டேன். கம்ப்ளீட்டாக மெஸ்ஸியாக தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளியை மட்டும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருந்துருக்கலாம். அதை கொஞ்சம் குண்டாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா பரபரன்னு டைம் ஆகுது பண்ணணும் அப்படின்ற அந்த படபடப்புலாம் எங்கேருந்து தான் வருதோ தெரியல, அப்படியே வந்து தொத்திக்குது. இந்த ஈதை வந்து மறக்கவே முடியாத ஈதுன்ற மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. எனக்கு பிடிச்ச கோல்டு சுத்தமாக டேஸ்ட்டு தெரியாமல், காரம் இருக்கா உப்பு இருக்கா எதுவுமே தெரியாமல், ஸோ என்னோடய கண் பார்வை அளவு தான் அப்படின்ற மாதிரி பண்ணது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி பண்ணது பார்த்திங்க அப்படின்னா பிரியாணியும் இந்த சிக்கன் ஃப்ரை மட்டும்தான் பண்ணியிருந்தேன். ரைத்தாக்கெலாம் டைம் இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், டைம் இல்லை. ஸோ ஏன்னா அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது டைமிங் ரொம்ப. ஃபைனலி இந்த பிரியாணியை ரெடி பண்ணி பேக் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு 3:30 4 o'clock நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இப்படி தான் என்னோடய ஈத் போச்சு. உங்களுக்கு எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக போயிருந்துருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட வரேன். அது வரைக்கும் டாட்டா, தேங்க்யூ.